ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டீ டைம் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபிங்க இது. மேங்களூர் பன்ஸ். இது மேங்களூரில் உடுப்பிலலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. வாழைப்பழத்தில் செய்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி ரெசிபிங்க. நம்ம பனானா பூரிஸ்னு சொல்லலாம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டான ஸ்வீட் டேஸ்ட்டோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவை நம்ம பிசைஞ்சு வச்சிடணுங்க. காலையில் டிஃபனுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் முதல் நாள் நைட்டே நம்ம மாவு பிசைஞ்சிடணுங்க. அது மாதிரி ஈவினிங் டீ ஸ்நாக்குக்கு செய்கிற மாதிரி ஐடியா இருந்தால் காலையில் மாவு பிசைஞ்சால் போதுங்க. எப்படி இருந்தாலுமே ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இதுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைப்படுங்க. சரி, வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எந்த விதமான வாழைப்பழமும் இதுக்கு நல்லாவே மேட்ச் ஆகுங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போது வாழைப்பழத்தையும் சர்க்கரையையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. உரு தெரியாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 1/4 கப் தயிர் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பொடி உப்பு, 2லேருந்து 3 பிஞ்சு சோடா உப்பு, கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. தயிர்லேயும் வாழைப்பழத்துலேயும் இருக்கிற மாய்ஸ்சரே இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெயை மாவு முழுக்க ஈவனாக தேய்ச்சி விட்டுடலாங்க. இந்த மாவுக்கு ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாங்க. நான் இங்கே 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சிட்ருக்கேங்க. 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், கொஞ்சம் மாவோட அளவு பெருசாக இருக்குங்க. மாவை திரும்ப ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக பூரிக்கு நம்ம மாவு உருட்டிக்கிற மாதிரி எடுத்து தனியாக உருட்டி வச்சுக்கலாங்க. உருட்டின மாவை நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம மாவை தேய்ச்சிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பூரியை கோல்டன் கலர் வர வரைக்கும் நிதானமாக நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்களூர் பன்ஸ் சுட சுட தயாராகிடுச்சு. அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவரும் அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்னஸும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இது நல்ல காரசாரமான தேங்காய் சட்னியே நல்ல ஒரு சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.